தாயுள்ளத்தோடு எல்லோரையும் வாழ வைத்தார். அம்மாவும் அதைத்தான் செய்தார்கள். நாளை நம்முடைய இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற விஜய் அவர்கள் அதை செய்ய போகிறார். எல்லோரும் நினைத்தார்கள் என்னை இந்த இயக்கத்தில் இருந்து நீக்குவது மட்டுமல்ல, இந்த இயக்கத்திலே மட்டுமல்ல உங்களுக்கு உழைப்பதை இருந்து என்னை அந்த இடத்திலே இடர்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்று சில பேர் கனவு கண்டார்கள். இனி செங்கோட்டையின் மேலே வர முடியாது என்று நினைத்தார்கள். அன்றைக்கு கூடிய கூட்டம் 5000 பேரை கூட்டுவதற்கு 1 கோடி ரூபாய் செலவு. ஆனால் 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் இன்றைக்கு 5000 பேருக்கு இருக்கிறீர்கள். வெவ்வேறு இடங்களிலே கோயம்புத்தூரிலிருந்து, திருப்பூரிலிருந்து, காங்கேயத்திலிருந்து, சென்னிமலையிலிருந்து, மேட்டுப்பாளையத்திலிருந்து, சேலத்திலிருந்து கூட்டத்தை கூட்டி வந்தார். ஆனால் இங்க இருக்கிற உங்களுடைய சக்தி என்ன என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் சக்தி எவ்வளவு நினைத்தால் எதை வேண்டுமானால் உங்கள் சக்தியால் முறியடிக்க முடியும். நீங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானால் மாற்றி காட்ட முடியும். ஆனால் புரட்சித் தலைவருடைய அம்மாவுடைய தயவால் ஆட்சி கட்டளை அமர்ந்தவர்கள் பலமுறை அவர்கள் தேர்தலிலே போர்க்களம் இங்கே இருக்கிற தேர்தலில் இருக்கின்ற போது வெற்றி என்ற இலக்கை எட்ட முடியவில்லை. ஆனால் புரட்சித் தலைவர் எப்படி வென்று காட்டினாரோ, புரட்சித் தலைவர் எப்படி வென்று காட்டினார்களோ அதே போல இளைஞரின் எழுத்து நாயகராக இருக்கிற மக்கள் சக்தியோடு விஜய் அவர்கள் தான் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது. இதை போர் புரிந்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு சொன்னார்கள், நாமக்கல்ல நடைபெறும் நிகழ்ச்சியில் பெரிய கட்சி நம்மிடத்திலே வந்துவிட்டது, அங்கே கொடி அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பாருங்கள் பிள்ளையார் சொல்லி ஓட்டு விட்டது சொன்னார்கள். இப்போது பிள்ளையார் சொல்லி அல்ல, வேறு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சொல்வதற்கு கனவு கண்டார்கள். எல்லோருடைய முதுகிலே ஏறி சவாரி செய்யலாம் என்று சில பேர் கனவு கண்டார்கள். ஆனால் மக்களாக இருக்கிற ஒரு சக்தி விஜய் அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக யாரும் தடை போட்டு நிறுத்த முடியாது. இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குகிற சக்தியாக இந்த எம்ஜிஆர் ரகம் அமைய போகிறது. யார் வந்தாலும் இந்த ஆலயத்திற்குள்ளே நான் இருந்துவிட்டு செல்ல வேண்டுமே தவிர மற்றொரு இல்லத்திற்கு சென்று பேச இயலாது.